வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அபெக்ஸில் வரக்கூடிய கீப் சைஸ் எரர் பற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக கோட் பண்ணி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு அபெக்ஸ் கீப் சைஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீபக் லாகில் பார்ப்போம். ஸோ அது மாதிரி நானும் பார்த்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுத்தேங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். வெல்கம் டு தமிழ் ஃபோர்ஸ் வித் பாண்டியன். வாட் இஸ் அபெக்ஸ் கீப் சைஸ்? ஸோ இங்கே பார்க்குற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அதை வந்துட்டு நான் தமிழில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அபெக்ஸில் நம்ம கோட் ரன் ஆகும்போது அது யூஸ் பண்ணுற மெமரியை தான் கீப் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அசிங்கர்னஸ்க்கு வந்துட்டு 6 MB, சிங்கர்னஸ்க்கு வந்துட்டு 6 MB, அசிங்கர்னஸ்க்கு வந்துட்டு 12 MB. ஸோ இது எக்ஸிட் ஆகுறப்போ வந்துட்டு கீப் சைஸ் டூ லார்ஜுங்கிற எரர் வந்துட்டு நமக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒய் கீப் சைஸ் எரர் அக்கர்ஸ். இந்த எரர் எப்போ வரும்னா, நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறோம், இல்லைனா லூப்ஸில் ஹெவி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ரெகர்சிவ் கால்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ இந்த கீப் சைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்புறமா ப்ராப்பராக மெமரி கண்ட்ரோல் இல்லைன்னா இது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய ரியல் டைம் சினாரியோ நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணேன், ஒரு டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறப்போ வந்துட்டு எனக்கு சிங்கர்னஸ் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அசிங்கர்னஸ் போனால் ஸோ நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம், கீப் சைஸ் எரர் வராதுன்னு நினச்சேன். ஆனால் அப்போ கூட வந்துட்டு எனக்கு கீப் சைஸ் எரர் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஸோ கியூபிள் ஜாப் யூஸ் பண்ணேன், லாஜிக்கெல்லாம் அங்கே கொடுத்தேன். ஆனால் டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ 12 MB லிமிட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணி திரும்ப கீப் எரர் வந்துச்சு. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சது கியூபிள் ஜாப்பு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணாதுன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபியூச்சர் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு டேட்டா ஸ்மால் ஜங்க்கில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ ஒரு டைமில் கொஞ்சம் டேட்டா மட்டும் ப்ராசஸ் ஆச்சுன்னா கீப் சைஸ் லிமிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எரர் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ கியூபிள் ஜாப்பில் கொஞ்சம் டேட்டா ப்ராசஸ் பண்ணேன், மீதியை வந்துட்டு ஃபியூச்சர் மெத்தடில் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கீப் சைஸ் எரர் வந்துட்டு வரல. ஸோ இதுதான் நான் பண்ணேன். ஸோ ஒய் ஃபியூச்சர் மெத்தட் ஹெல்ப்ட் அப்படின்னா, ஃபியூச்சர் மெத்தட் வந்துட்டு செப்பரேட் கான்டெக்ஸ்டில் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ மெமரி யூசேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா ப்ராசஸ் பண்ணலாம். அதனால் வந்துட்டு எரர் வராது. கீ டேக்அவேஸ். டேட்டா சைஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கியூபிள் நல்லாயிருக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் அது பத்தாது. ஸோ ஃபியூச்சர் மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். டீபக் லாக்லாம் யூஸ் பண்ணி கீப் சைஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியல் டைம் சொல்யூஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you.